குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர், தட்சிணேஸ்வரர் காளிகோவில். இதற்கெல்லாம் குழம்பிய ராணி இந்த விஷயத்தில் பண்டிதர்களின் கருத்தை அறிய முற்பட்டாள். இதற்காக பல்வேறு பகுதிகளில் உள்ள பண்டிதர்களுக்கு விவரங்களை எழுதி ஆலோசனை கேட்டார். யாரும் ராணியின் கருத்தை ஆமோதிப்பதாக தெரியவில்லை. 8. ராம்குமாரின் கருத்து. கோயில் திருவுருவ பணியும் முற்று பெற்றிருந்தது. ஆயினும் ராணியின் விருப்பம் நிறைவேறுவதற்கு ஆன அறிகுறிகள் எதுவும் தென்படவில்லை. ராணியின் நம்பிக்கைகள் யாவும் சிதறுண்டு போகும் நிலை ஏற்பட்ட போது ஒரு நாள் ஜாமாபுகூரில் உள்ள ஒரு வேத பாடசாலையிலிருந்து ஒரு கடிதம் வந்தது. அதில் பிரதிஷ்டைக்கு முன்பு ராணி அந்த சொத்தினை ஒரு பிராமணருக்கு தானமாக கொடுத்து அந்த பிராமணர் தேவியை பிரதிஷ்டை செய்து அன்ன நெய்வேத்தியத்திற்கான ஏற்பாடுகளை செய்வாரானால் அது சாஸ்திர சம்மதமே. அதன்பின் பிராமணர்களும் மற்ற உயர்குலத்தோரும் கோவில் பிரசாதத்தை உட்கொண்டால் அவர்கள் குற்றத்திற்கு ஆளாக மாட்டார்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. இந்த யோசனையை கேட்டபின் ராணியின் மனதில் நம்பிக்கை துளிர்த்தது. தன் குருவின் பெயரில் கோவில் கும்பாபிஷேகம் செய்து அவரது அனுமதியுடன் கோவில் நிர்வாக பொறுப்பை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்தார். 9. கும்பாபிஷேகம் செய்ய ராணி முடிவு செய்தல். ஜாமாபுகூரிலிருந்து கருத்து தெரிவித்த ராம்குமாரின் யோசனையை தாம் ஏற்று நடத்தப்போவதாக பிற பண்டிதர்களுக்கும் உறுதியாக தெரிவித்தார். பல பண்டிதர்களுக்கு இதில் உடன்பாடு இல்லை. இது நடைமுறையில் இருக்கும் சமுதாய பழக்கத்திற்கு முரணானது. இந்த ஏற்பாட்டிற்கு பின்னர் கூட பிராமணர்களும் பிற உயர்குலத்தினரும் பிரசாதத்தை ஏற்றுக்கொள்வது சந்தேகம்தான். இது சாஸ்திர விரோதமானது என்று அவர்கள் தங்களுக்குள் சொல்லிக்கொண்டனர். ஆனால் வெளிப்படையாக ராணியிடம் சொல்ல அஞ்சினர். 10. ராம்குமாரின் பரந்த உள்ளம். இந்த நிகழ்ச்சிக்கு பின் ராணியின் கவனம் ராம்குமாரின் பால் சென்றது என்பதை நாம் அனுமானிக்கலாம். ஜாதி கட்டுப்பாடுகள் நிறைந்த அந்த காலத்தில் இத்தகைய ஒரு கருத்தை கூறியது ராம்குமாரின் பரந்த மனப்பான்மையை வெளிப்படுத்துகிறது. சமுதாயத்தில் பெரியவர்களாக கருதப்பட்ட பிராமண பண்டிதர்கள் உள்ளங்கள் குறுகிய எல்லைக்குள்ளேயே இருந்தன. அவர்களுள் ஒரு சிலர் மட்டுமே அந்த குறுகிய எல்லையிலிருந்து வெளிவந்து சாஸ்திர விதிகளுக்கு பரந்த பொருள் கூறி சூழ்நிலைக்கு ஏற்ப தங்கள் சொந்த கருத்துக்களை கூறினர். அதனால் மக்களும் கண்களை மூடிக்கொண்டு சாஸ்திர விளக்கங்களை அப்படியே பின்பற்றுகின்ற நிலையிலிருந்து விடுபட முடிந்தது. 11. தகுந்த அர்ச்சகரை ராணி தேடுதல். ராணி ராசமணிக்கு ராம்குமாருக்கும் இடையில் ஏற்பட்ட தொடர்பு இத்துடன் முடியவில்லை. தமது குலகுருவிற்கு அவரது குடும்பத்தினருக்கும் உரிய மதிப்பும் மரியாதையும் காண்பித்து வந்த போதிலும் சாஸ்திரங்களில் அவர்களுக்கு இருந்த அறியாமையையும் சாஸ்திர விதிப்படி பூஜை செய்வதற்குரிய தகுதி அவர்களிடம் இல்லாதது பற்றியும் நுண்ணறிவு படைத்த ராணி நன்கு உணர்ந்திருந்தார். அதனால் புதிய கோயிலின் பூஜை பணிகளை நற்பண்பு கொண்ட சாஸ்திர விதிகளை நன்கு கற்றுணர்ந்த பிராமணர்களிடம் ஒப்படைக்க முடிவு செய்தார். குருவின் குடும்பத்தினருக்கு சேர வேண்டிய வெகுமதி பொருட்களை அளிப்பதில் எவ்வித பாதிப்பும் ஏற்படாமல் இருப்பதிலும் கவனமாக இருந்தார். தன் முயற்சிக்கு தடங்கலாக நின்ற சில சமுதாய பழக்க வழக்கங்களையும் ராணி எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அந்த நாட்களில் உயர் குடும்பத்தில் பிறந்தவர்களும் ஆச்சார சீலர்களுமான அந்தணர்கள் கீழ்குலத்தோரால் நிறுவப்பட்ட தெய்வ விக்கிரகங்களை பூஜிக்க மாட்டார்கள். ஏன் கையெடுத்தும் கும்பிட மாட்டார்கள். கீழ்குலத்தாருக்கு குருவாகின்ற பிராமணர்களை கூட அவர்கள் கீழ்குலத்தாராகவே கருதினர். எனவே ராணி ராசமணி கட்டிய கோவில் பணிகளை ஏற்றுக்கொள்ள ஆச்சாரம் நிறைந்த எந்த பிராமணரும் முன்வரவில்லை. இதனால் எல்லாம் ராணி மனம் தளரவில்லை. பூஜாரியின் ஊதியத்தை தொகையை உயர்த்தி அறிவித்தது மட்டுமின்றி
தகுந்த ஒருவரை பல இடங்களிலும் தொடர்ந்து தேடி வந்தார். குருதேவரின் ஒன்றுவிட்ட சகோதரி ஹேமாங் தேவியின் வீடு காமார்புகூருக்கு அருகில் சிலோர் என்ற கிராமத்தில் இருந்தது. அந்த கிராமத்தைச் சேர்ந்த சந்திர சட்டோபாத்யாயர் ராணியின் சொத்துக்களை பராமரிக்கும் அதிகாரியாக பணியாற்றி வந்தார். அவர் தமது வருவாயை அதிகப்படுத்தி கொள்வதற்காக கோயில் அர்ச்சகராகவும் சமையற்காரராகவும் பணியாற்ற சம்மதிக்கின்ற பிராமணர்களை தேடும் முயற்சியில் ஈடுபட்டார். 12 கோவிலுக்கு அர்ச்சகரை தேடும் பொறுப்பை ராணியின் அலுவலகரும் சிலோர் கிராமத்தை சேர்ந்தவருமான மகேஷ் சந்திரர் ஏற்றல். தன் மூத்த சகோதரரான க்ஷேத்திர நாதரை ராதா கோவிந்தர் ஆலயத்தின் அர்ச்சகராக தேர்ந்தெடுத்தார். அவர் இவ்வாறு செய்ததன் நோக்கம் ராணியின் ஆலயத்தில் பணி செய்வது தவறல்ல என்பதை அந்த கிராமத்தின் ஏழை பிராமணர்கள் மனமுவந்து ஏற்க செய்வதற்கான இருக்கலாம், அல்லது தம் குடும்ப வருவாயை உயர்த்தி கொள்வதற்காக இருக்கலாம், அல்லது இந்த இரு நோக்கங்களுக்காகவும் இருக்கலாம். தன் குடும்பத்திலிருந்தே ஒருவரை ராணியின் ஆலயப் பணியில் அமர்த்தி விட்டதனால் வேறு பிராமணர்களை வரவழைப்பது அவருக்கு எளிதாக இருந்தது. இருப்பினும் காளிகோவில் அர்ச்சகர் பணிக்கு மட்டும் பொருத்தமான ஒருவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. 13 அர்ச்சகர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுமாறு ராம்குமாரை ராணி கேட்டுக்கொள்ளல். மகேஷுக்கு நீண்ட நாட்களாக ராம்குமாரை தெரியும். கிராமத்திலேயே நண்பர்களான அவர்கள் இங்கும் தொடர்பு வைத்திருந்தனர். ராம்குமார் ஒரு தீவிர சாதகர் என்பதும் நீண்ட நாட்களுக்கு முன்னரே சக்தி மந்திரத்தில் தீட்சை பெற்றவர் என்பதும் மகேஷுக்கு நன்றாக தெரியும். ராம்குமாரின் ஏழ்மை பற்றியும் அவருக்கு ஒருவாறு தெரிந்திருந்தது. காளி கோவிலுக்கான அர்ச்சகரை தேடிக்கொண்டிருந்த மகேஷின் கவனம் ராம்குமாரின் பால் சென்றது. அதே சமயம் அவர் ஆசார சீலம் மிக்க பிராமணர் என்பதும் மகேஷின் நினைவுக்கு வந்தது. கல்கத்தாவில் திகம்பர மித்ரா போன்றவர்களின் வீடுகளில் அவ்வப்போது பூஜைகள் செய்து வந்தாலும் கீழ்குலத்தில் பிறந்த ராணியின் கோயிலில் பணிபுரிய ராம்குமார் ஒத்துக்கொள்வாரா? இது மிகவும் ஐயத்திற்கு உரியதே. பிரதிஷ்டை நாள் நெருங்கிக் கொண்டிருந்தது. இதுவரை காளிகோவில் பூஜைக்கான அர்ச்சகர் கிடைக்கவில்லை. இத்தகைய குழப்பமான மனநிலையில் இந்த முயற்சியையும் செய்து பார்த்து விடுவோம் என்று தீர்மானித்தார் மகேஷ். ஆனால் அதை தாமே செய்ய முற்படவில்லை. முதலில் ராணியிடம் விவரங்கள் அனைத்தையும் கூறி பிரதிஷ்டை நாளன்று மட்டுமாவது அர்ச்சகர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுமாறு ராம்குமாரிடம் வேண்டும்படி ராணியை கேட்டுக்கொண்டார். ஜாமாபுகூரிலிருந்து ராம்குமார் எழுதியிருந்த கடிதத்தை படித்ததிலிருந்தே அவர் மீது நல்லெண்ணம் வைத்திருந்தார் ராணி. ஆகவே ராம்குமாரை அர்ச்சகராக நியமிப்பதில் ராணிக்கு அளவற்ற மகிழ்ச்சி ஏற்பட்டது. தாமதமின்றி ராம்குமாருக்கு பணிவான வேண்டுகோள் ஒன்றை அனுப்பினார். அதில் தாங்கள் கூறிய முறைப்படி அன்னை காளியின் திருவுருவத்தை பிரதிஷ்டை செய்ய நான் தயாராக உள்ளேன். வருகின்ற ஸ்நான யாத்திரை தின சுபவேளையில் இந்த புனித விழாவை நடத்த எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டேன். ராதா கோவிந்தர் கோவிலுக்கு ஒரு அர்ச்சகர் நியமிக்கப்பட்டு விட்டார். ஆனால் அன்னை காளிக்கு பூஜை செய்ய பணியை ஏற்கத்தான் பொருத்தமானவர் யாரும் இதுவரை முன்வரவில்லை. நீங்கள் நன்கு கற்றறிந்த அறிஞர், சிறந்த சாஸ்திர ஞானம் உடையவர். ஒன்றும் தெரியாத ஒருவரை இந்த புனித பணிக்கு நியமிப்பதில்லை. நீங்கள் இந்த திருப்பணியை ஏற்றுக்கொள்ள என்னை இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து விடுவிக்குமாறு வேண்டுகிறேன் என்று பணிவுடன் எழுதி அனுப்பினார். இந்த கடிதத்தை மகேஷ் தாமே ராம்குமாரிடம் எடுத்து சென்று நிலைமையை விளக்கி கூறி தகுதியான வேறு ஒருவர் கிடைக்கும் வரையிலுமாவது காளிகோவில் பூஜை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். தூயவரான ராம்குமாரும் அன்னை காளியின் திருவுருவ பிரதிஷ்டை தடைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தட்சிணேஸ்வரத்திற்கு வர இசைந்தார். குறித்த நாளில் வந்ததும் சேர்ந்தார். பின்னர் ராணி மதுர்பாபு ஆகியோரின் பணிவான வேண்டுகோளுக்கு ஏற்ப
அவர் தம் வாழ்நாளில் எஞ்சிய பகுதியை அங்கேயே கழித்தார். இதற்கு காரணம் பொருத்தமான வேறோர் அர்ச்சகர் கிடைக்காததுதான். பெரியது சிறியது என்றில்லாமல் அனைத்து செயல்களும் அன்னையின் திருவுளப்படியே நிகழ்கின்றன. அவளது பக்தரான ராம்குமாரும் அன்னையின் விருப்பத்தை அறிந்துதான் அர்ச்சகராக பணியாற்ற இசைந்தாரோ யார் அறிவார். இவ்வாறு எதிர்பாராத விதமாக ராணி ராசமணி கட்டிய கோவில் ராம்குமார் அர்ச்சகராக பொறுப்பேற்றார். நன்றி, வணக்கம்.